Hi all, welcome back to Vishine Academy. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம TNPSCயோட syllabus change. Actually வந்துட்டு TNPSC வந்து group 2க்கும் group 4க்கும் வந்துட்டு syllabus வந்து change பண்ணிருக்காங்க. So, என்ன change பண்ணிருக்காங்க அதோட outline மட்டும் நம்ம இந்த வீடியோல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So, வாங்க இப்போ என்ன அப்படின்ற டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். So, இது வந்து group 4 ஓட syllabus and இது வந்து group 2 ஓட syllabus. உங்களுக்கு மேலேயே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா சிங்கிள் பேப்பர் இது group 4 SSLC ஸ்டாண்டர்ட் தான். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின் வரும், தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு group 4க்கு மறுபடியும் அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து கொடுக்கல. ஸோ இங்கிலீஷ் வந்து யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த group 4 எழுதுகிற டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து இருக்குது. மற்றபடி எல்லாருமே கண்டிப்பாக வந்து தமிழ் தான் வந்துட்டு எழுதணும். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டினில் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஸோ சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நமக்கு அதில் வந்து செகண்ட் யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்னு இருந்துச்சு. பட் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் அஃபேரை வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேரு, ஜியாகிரஃபி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்னு ஒவ்வொரு யூனிட்க்கும் லாஸ்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அடுத்து தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும் வந்து சேர்த்துட்டாங்க ஒரே யூனிட்டாக. அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு யூனிட் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ யூனிட் வந்து எடுக்கல, அந்த யூனிட்டை இதோட சேர்த்துட்டாங்க. ஸோ அப்போ இண்டஸ் வேலியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்தியா ஆஸ் அ செகுலர் ஸ்டேட் அப்படின்றது வரைக்கும் இங்கே ஃபுல்லாக இங்கே நேஷனல் ரீஅனைசன்ஸ் அப்புறம் இயர்லி அப்ரைசிங் இதெல்லாம் வந்து ஐஎன்எம்ல வந்து இருந்துச்சு. அதையும் இதையும் வந்து சேர்த்து டோட்டலாக வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின்ஸ் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும். அடுத்து இந்தியன் எக்கானமியும் யூனிட் 9ஐயும் வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டான யூனிட் 8. ஸோ யூனிட் 8லேருந்து 20 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற சிலபஸில் யூனிட் 5 ஆன எக்கானமியும் யூனிட் 9ம் சேர்த்து அப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அதுலேருந்து தான் மேஜர் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ 20 and 20. அடுத்து வந்துட்டு இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 20 + 20 40, 40 + 15 வந்து 55 கொஸ்டின்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதிகமாக கேட்குறது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து நெக்ஸ்ட் சயின்ஸுக்கும் ஜியாகிரஃபிக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இதான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில். அடுத்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுன்னு 15 கொஸ்டின், ரீசனிங்கில் 10 கொஸ்டின். ஸோ ஆப்டிடியூட் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை, ரீசனிங் வந்து தனியாக ரீசனிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு. தமிழ் பொறுத்த வரைக்கும் அங்கே பகுதி ஈன்னு 3 இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இலக்கணம் பேஸ்டாக தான் நிறையா வந்து கவர் பண்ணுறாங்க. மற்றபடி இலக்கியம் சார்ந்த அறிஞர்கள் பற்றி கேட்குறதுல 15 கேள்வி தான். உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிட்டாங்க தமிழ். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த சிலபஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழில் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இலக்கணமில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் தமிழில் வந்து நல்லா ஸ்கோர் வந்து பண்ண முடியும். நீங்கள் மற்றபடி படிக்கிற கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இலக்கணமோட லாஜிக்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து குரூப் 4ஓட சிலபஸில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறதோட மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே மாதிரி தான். சயின்ஸில் 5 கொஸ்டின், ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மையும் சேர்த்துட்டாங்க, இந்தியன் பாலிட்டி எக்கனாமியும் யூனிட் 9ஐயும் சேர்த்துட்டாங்க. அடுத்து யூனிட் 8 அங்கே விட இங்கே கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 75 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆனால் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. ஆப்டிடியூட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், சேம் சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து இதில் இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து நம்ம குரூப் 4ல் பார்த்தா அதே சிலபஸ் தான். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராமர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 25 போயம்ஸ் அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 14 ப்ரோஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயமும் ப்ரோஸும் வந்து அதிகமாக இருக்குது. 30 கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்து ஆனால் ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் போன சிலபஸை விட அதிகம் தான் பண்ணியிருக்காங்க, கம்மி வந்து பண்ணல. மொத்தம் போயம்லையும் ப்ரோஸ்லையும் சேர்த்தே உங்களுக்கு 15 கேள்வி தான் வந்துட்டு வரும். அப்போது வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 50 to 60 கொஸ்டின் வரும். ஆனால் இப்போ 15 கொஸ்டின் தான் வரும். ஆனாலும் நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி எல்லா 85 கொஸ்டின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கிராமர் அந்த ரிலேட்டடான ஸ்கில்ஸில் தான் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் 2க்கும் 4க்கும் அவங்க சேஞ்ச் பண்ண சிலபஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, யூனிட் சேர்த்தது தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி லாங்குவேஜ் பார்ட்டில்
மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த சிலபஸ் பேஸ்டாக லாங்குவேஜை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக் எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.